என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் முதல் அதிகாரத்தின் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த சபையாருக்கு நிருபத்தை எழுதுவதை நீங்கள் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறது? பரிசுத்தவான்களாய் ஆகும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்தில் நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். தற்போது உங்களுக்குள்ள எண்ணற்ற குறைகள் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் உங்களை தான் சபைக்கு கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் பரிசுத்தவான்களாய் ஆக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், கர்த்தர் கூலியும் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, இன்றைக்கு உங்கள் சபையில் கூடி வருகிற திரள் கூட்டம் காணப்படும். அதில் ஒரு சில பேர் துணிகரமான பாவங்களில் ஈடுபடுவாங்க. இன்னும் சில பேர் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கையில் வளர்ந்து வர மாட்டாங்க. இதையெல்லாம் கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற விழுந்து போனவர்கள் அல்லது இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற தடுமாறுகிற அந்த கூட்டம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பேச 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 அந்த வார்த்தை அவர்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படிக்கு சபைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தையின் ஆழங்கள் அவர்களை நிச்சயமாய் அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு அவர்களை கர்த்தரண்டையிலே கிட்டி சேர்க்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீயும் பல தீர்மானங்கள் எடுத்து தோற்று போயிருப்பாய். பல சமயத்தில் தடுமாறி இருப்பேன், என் பாவத்தில் கூட விழுந்திருப்பேன். அதனால் சோர்ந்து போய் நான் இனி கர்த்தரை தேடுவதற்கு லாய்க்கற்றவன், ஜெபிப்பதற்கு தகுதியற்றவன், வேதத்தை எடுப்பதற்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்லி கர்த்தரை விட்டு விலகி போய் விடாதே. உன்னை பரிசுத்தவானா மாற்றும்படிக்குத்தான் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த காரியங்களில் நீங்கள் தோற்று போனீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி பிதாவின் சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட மாசற்றவர்களாய் நிறுத்துவார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள் ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.